அதிசயம் பிறப்பதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல அதிசயமா பிறந்தாங்க. தகப்பனார் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அதிசயமா உலகத்தில் பிறக்க வைத்தான். தாயின் மீது சந்தேகப்பட்டார்கள். நீண்ட வரலாறு, குர்ஆனுடைய வரலாறு. அதற்கு செய்தனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையை தான் காமிச்சாங்க. வகான ஃபில் மஹதி சபியா, தொட்டுள்ள இருந்தாங்க புள்ள. இந்த பிள்ளைகிட்ட கேளுங்க. குர்ஆன் சொல்கிறது, அந்த நேரத்தில் பிள்ளை தொட்டிலே இருந்த நேரத்தில் அவர்கள் வாய் திறந்து பேசினார்கள். கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதத்தையும் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, வா உஸானி பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான். தொழுகை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் மாதும் துஹய்யா, நான் ஹயாத்தாக இருக்கும் வரை, நான் ஹயாத்தாக இருக்கும் வரை என்றால் உலகத்தில் அதிசயமாக பேசிய ஹதரத் சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பேச்சினுடைய வார்த்தையும் மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமையாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். தொழுகைன்னு சொன்னாலே சலாத்துங்கிற வார்த்தை, சலாத்துன்னா சிலத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. சிலத்தின சேருதல், இணையுதல். சிலத்தின் பைனல் அப்தி வ ரப்பி, அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டான இணைப்பு அதுதான் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே உண்டான இணைப்பு அதுதான். எல்லா மேன்மைகளையும் அல்லாஹ் அதுலதான் வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் விசாலமான ரிஸ்க் வேணுமா, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா, நாயகமே தாங்கள் தொழுகையினுடைய அந்த காரியத்திலே மக்களை ஏவுங்கள், அதில் நிலையாக இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, நாம ரிஸ்க உங்கள்கிட்ட கேட்கல, நஹனு நர்சுக்கும், நாம் உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நாம் கொடுக்கிறோம் என்றால் ஃபைன்னல்லாஹ் யஅதி பிர்ரிஸ்கி மின் ஹைது லா தஹ்தஸிப், யார் தொழுகை பேணுதலா இருக்கிறார்களோ அறியாத விதத்தில் எல்லாம் அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான் எழுதுறான். அறியாத விதத்தில் அல்லாஹ் கொடுப்பான். அருமையானவர்களே, தொழுகையினுடைய விஷயத்தில் உம்மத்தினுடைய பொடுவோக்கு எப்பொழுது ஆரம்பித்ததோ ஒவ்வொரு வக்து தொழுகையினுடைய சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கு. ஃபஜ்ர்ல இருந்து, லுஹர்ல இருந்து, அஸர்ல இருந்து, மக்ரிபில இருந்து, இஷாவில இருந்து, தஹஜ்ஜுதுல இருந்து, துஹாவுல இருந்து எல்லா தொழுகைகளுடைய மகத்துவத்தை பற்றியும் சொல்ல காட்டப்பட்டிருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான்மண்டலத்தை ஏறிட்டு பார்க்கிறார்கள். நட்சத்திரங்கள் பிரகாசித்து இருந்தது. அந்த நேரத்தில் பூரணமான 14ஆம் நாள் இரவு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கியாமத்தினுடைய நாளையில் மூமின்கள் எல்லோரும் ரப்பை சந்திப்பார்கள். இந்த லைலத்துல் பத்ரில் நாம் அதை பிரகாசமாக பார்ப்பதை போலன்னு சொன்னாங்க. நாயகமே, யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி கேட்டாங்க. பலவிதமான ஹதீஸ்கள் வருகிறது. ஒரு கட்டத்தில் ரசூல் சொன்னாங்க, யாரு சுபஹையும் அஸரையும் பேணுதலாக தொழுகிறார்களோ, அவங்க எதுல கொஞ்சம் சிரமம் இருக்குமோ அது விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காமிக்கிறான். அருமையானவர்களே, தொழுகை மாத்திரை இந்த உம்மத்திடத்திலே வலிமையாக இருந்தது என்று சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சாதாரணமானது. எதிரிகள் மிகைக்கிறாங்கன்னா தொழுகையில கவனக்குறைவுன்னு அர்த்தம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் அபூஜஹில் வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்காக போனான். நிறைய சம்பாத்தியம், துட்டு 4 காசு கூட வரும்போது சில பேருக்கு திமிரும் சேர்ந்து வரும். அந்த அடிப்படையில கொஞ்சம் பொருளாதாரத்தினுடைய வலிமை வந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லயத்கா அர்ரா உஸ்தக்னா, கொஞ்சம் பணம் கூடுதல் வந்த காரணத்தினால அழிச்சாட்டியும் செய்து நடந்தான். அல்லாஹ் சொல்கிறான் அழிச்சாட்டியும். அழிச்சாத்தினுடைய உச்சமா என்ன நடந்துச்சுன்னா மக்காவுல அதுவரை சஹாபாக்கள் தொழுகிறது தான் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் வந்த உடனே ரசூல் தான் தொழக்கூடாதுன்ட்டான். ஹரம்ல ரசூலும் தொழக்கூடாதுன்னு உத்தரவிட்டான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா சொன்னான், நாயகமே, தாங்கள் அவங்களை பத்தி பொருட்படுத்தாதீங்க, அவர்களை பற்றி பொருட்படுத்தாதீர்கள், நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வஸ்ஜுது வக்தரி, நீங்கள் சுஜூது செய்யுங்கள், ரப்பை நெருங்குங்கள், அவனை நான் பார்த்துக்கிறேன்ட்டான். அருமையானவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த ஆயத் இறங்கியதற்கு பின்னாலே அன்னை ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், 18 மாதங்கள் தான் இந்த ஆயத் இறங்கிய பிறகு முஸ்லிம்கள் தஹஜ்ஜுதை பேணுதலாக தொழுதார்கள். அவர்கள் சின்னாபின்னமாகிவிட்டார். பத்ர்ல சின்னாபின்னமாகிவிட்டார். 18 மாதங்களுடைய தொழுகையின் பேணுதல் அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட்டதுன்னு சொல்றாங்க. அதனால இது மாதிரி ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்குள்ள சில பிராவன்களுக்கு அன்னைக்கு சில பிராவன் இருந்தான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பே, அநியாயம் பண்றானு, என்ன அநியாயம் பண்றான், இந்த அநியாயத்தை நாங்க சகிச்சுக்கிட்டு வேண்டியது இருக்குது ரப்பனான்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா, வஹைனா இலா மூஸா வஅഖீஹி அன் தபவ்வா லிஸ்ரிக்மா வஜஅலு புயூதக்கும் கிப்லத்தன் வஅகீமுஸ் ஸலாத், அல்லாஹ் சொன்னான்.
அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரப்பு சொன்னான், வஅவ்ஹைனா இலா மூஸா வஅஹி, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நாம் சொன்னோம், உங்களுடைய நிலைகளை தொழுகும் இடங்களை நீங்கள் பேணுதலாக்கிக் கொள்வதோடு மூமின்களுக்கு சோபனம் சொல்லுங்க, தொழுகை நீங்களும் பேணுதலா இருங்க, மூமின்களுக்கும் அந்த விஷயத்தில் கட்டளையிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கினா. இந்த ஆயத்தை இறக்கிய நேரத்தில் தான் கொஞ்ச காலகட்டம் ஃபிரௌனுடைய பட்டாளமும் 6 லட்சம் படைகள், பெருமக்களே 6 லட்சம் படைகள் நைல் நதி மூழ்கியது என்பது வரலாறு. நைல் நதியால் மூழ்கி கூபத்து ஸலாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தொழுகையின் வலிமை என்று சொல்வார்கள். அதனால நாம் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேணுதலான முறையிலே, நேமமான முறையிலே தொழுகையை பற்றி, தொழுகையை நேமமாக செய்வதை பற்றி, சிரமமான காலங்களில் தொழுவதை பற்றி, ஜமாத்தோடு தொழுவதை பற்றி ஒவ்வொரு விஷயத்திலையும் குர்ஆன் மிக மிக விரிவாக சொல்லி காண்பிக்கிறது. எனவே அல்லாஹ் குர்ஆனிலே இன்று ஓதப்பட்ட வசனத்தில் சொல்வதை போல் ஹாஃபிது அலஸ் ஸலவாத், தொழுகையில் பேணுதலாக இருங்கள், கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான்.